వాడ గోవింద 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 గోవింద. స్వాగతం స్వాగతం సుస్వాగతం ఆగతం స్వాగతం సుస్వాగతం సుస్వానిధ్యాయ బ్రహ్మణో మహిమానో బ్రహ్మణ రండి. అంధద్వారాంధురాదర్శాం నిత్యపుష్టాంతరేషణం ఈశ్వర
కోల్పోతు నిరీక్షలేదు జాతి కోసం మనల్ని ఓడి చేసే కోసం ఒక నెలగా దీనికోసం మేము అంత పని చేసినాము. అందరూ కొంచెం సైలెంట్గా ఉండి పెద్దోళ్ళు ఏం మాట్లాడతారు చేయమండి. నడమ లేచిపోయేది డిస్టర్బ్ చేయదు. ఒక 1 అవర్ దీనికోసం కొంచెం టైం స్పెండ్ చేయండి. అందుకే వేడుకుంటాను నేనే దీనికి నిండా మైండ్స్ చేస్తారు. దీనికి టైం ఒదికి వాళ్ళు వేడుకొనిచ్చి దీనికోసం చేసుకుంటారంటే వాళ్ళకంతా అడిగా ఉండాలి. వాళ్ళని ఆశీర్వాదం ఉంటుందా మేమంతా చేయడం దానికోసం తిరుపతి మావటాన ఆ కాలం నుండి చేసిన పెద్దోళ్ళని మర్యాద చేయాలా, వాళ్ళని గౌరవించి వాళ్ళని చేసి తిరుపతి మావటం కలిసి ఆ నాయుడు సంఘం సాధగా గుడి పెట్టి వాళ్ళ యొక్క முதலியவாக அவர்களை கௌரவப்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. திருப்பத்தூரிலிருந்து 86 வயதாகியும் திருப்பத்தூர் நாயுடு சங்கத்தினுடைய பொருளாளராக இருந்து இந்த சங்கத்திற்காக முழு அர்ப்பணிப்புணர்வோடு செயல்பட்டுக் கொண்டிருந்த ராஜகோபால் நாயுடு அவர்களை கௌரவி இவர்களை பார்த்து நாம் எல்லாம் தெரிந்து கொண்டு நாமும் இந்த சங்கத்தில் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற வர வேண்டும் என்பதற்காக இந்த பெரியவர்களை கௌரவப்படுத்தி அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்பதற்காக நன்றி. அடுத்ததாக கூட்டங்களில் தவறாமல் கலந்து கொண்டு வருகின்ற புதுப்பேட்டையை சேர்ந்த சாந்தலிங்கம் நயனா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ஜே மூர்த்தி நாயுடு அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். கே தியாகராஜன் நாயுடு அவர்களையும் அன்போடு அழைக்கிறேன். இவர்கள் எல்லாம் ஆம்பூரில் என்னுடன் இருந்து எந்த நேரத்தில் அழைத்தாலும் வந்து என்னுடன் பணியாற்றி கொண்டிருக்கின்ற நாயுடு சமுதாயத்திற்காக உணர்வுபூர்வமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றவர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பதிகளாக மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அப்படியே பிளிச்சினாராண்ணா
முடிவிலும் நம்முடைய இடத்திற்கு வலு சேர்க்கின்ற வகையிலே தொழிலதிபரும் அன்பில் சிறந்தவர், ஆற்றல் மிக்கவர், இனிக்க பழகுவர், ஈடில்லா தொண்டுகளை செய்பவர், நம்முடைய இனத்திற்காக எங்கெல்லாம் நாம் அழைக்கின்றோமோ அங்கெல்லாம் வருகை தருவதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய இன மக்களுக்கு தேவையானவற்றை யாரிடம் அணுகி எப்படி செய்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை ஒவ்வொரு மாவட்டத்தோறும் சிறப்பாக செய்து வருகின்ற நமது மரியாதைக்குரிய தொழிலதிபர் SMSIL ஸ்ரீமான் எஸ் மனோகர் நாயுடு அவர்களுக்கு ஒரு பலமான வாழ்த்துறை இந்த இணைய தருணத்தில் அளிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல திருப்பதியிலே இவரை அறியாதவர் இல்லை, தெரியாதவர் இல்லை. அந்த அளவிற்கு ரெட்டி சேகர் ராயலு, ஸ்ரீமான் ரெட்டி சேகர் ராயலு பார்ப்பதற்கு எளிமையாக இருப்பவர், அனைவரையும் அரவணைத்து செல்லுகின்ற ஒரு அற்புதமான சாதனையாளர். அடுத்து நம்முடைய மூத்த வழக்கறிஞர் மரியாதைக்குரிய ஸ்ரீமான் ஜி பாஸ்கர் நாயுடு அவர்கள். அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அமைதியாக இருந்து எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய ஒரு சிறப்புக்குரிய சாதனையாளர். அடுத்த ஒரு ஒருங்கிணைப்பாளர். இந்த விழாவை பற்றி கடந்த 2 மாதங்களாக இவர்களோடு இணைந்து இந்த பகுதிக்கு வருகை தந்து ஒருங்கிணைப்பாளராக மட்டும் இல்லை, தமிழக நாயுடு நாயக்கர் மகாஜன பேரவை சேலத்திலே துவக்கப்பட்டு இன்னைக்கு தமிழகம் முழுவதும் சிறப்பான பணியை மேற்கொண்டிருக்கின்ற ஸ்ரீமான் யோகி டாக்டர் RK ஜெயக்குமார் நாயுடு அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருப்பத்தூரை பொறுத்த மட்டிலும் தொழிலதிபராகவும் நம்முடைய இன மக்களை ஒழுங்காக இணைத்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதோடு மட்டுமல்லாமல் அமைதியினுடைய இருப்பிடமாக இருக்கின்ற ஸ்ரீமான் ஏ ராஜகோபால் நாயுடு அவர்களுக்கு வணங்குகின்றேன், வாழ்த்துகின்றேன் ஐயாவை. அதே போல பேராசிரியர் அரசு ஆடவர் கலைக்கல்லூரி கிருஷ்ணகிரி SM கிருஷ்ண நாயுடு அவளை ஏன்னா நம்முடைய இனத்தை பார்த்தோம் என்று சொன்னால் மருத்துவர்கள் இருக்கிறார்கள், படித்த பண்பாளர்கள் இருக்கிறார்கள், ஐயாவை போல வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள், நம்முடைய இன மக்களுக்காக வாதிடக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்கள். இப்படி எல்லோரையும் ஒருங்கிணைக்கின்ற வகையிலே இந்த அமைப்பானது மிகவும் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது. அடுத்து நான் ஒருவரை சொல்ல வேண்டும். அவர் ஸ்ரீமான் சாய் வெங்கடேஷன் நாயுடு அவர்கள். ஆம்பூரிலே தொழிலதிபராக இருப்பவர், உங்களுக்கெல்லாம் அறிந்தவர், தெரிந்தவர். அந்த வகையிலே சம்பைக்கில் ஆட்சியை நடத்துகின்ற மரியாதைக்குரிய RS ஆனந்தன் நாயுடு அவர்களை இந்த நேரத்திலே வணங்குகிறேன், வாழ்த்துகின்றேன். விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய ஆம்பூர் தாளாளர் ஸ்ரீமான் தீனதயாள் நாடு அவர்களையும் இந்த இனிய தருணத்திலே வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன். முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வளையல்காரப்பட்டி மாதனூரை சேர்ந்த CV மனோகர் நாயுடு அவர்களையும் இந்த இனிய தருணத்திலே வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். அதே போல வெங்கடேஸ்வர போர்வெல்ஸ் வாணியம்பாடியிலே இவரை அறியாதவர்களை தெரியாதவர்களை ஸ்ரீமன் பாபு நாயுடு அவர்கள். இப்படி நான் சொல்லிக்கொண்டே செல்லலாம். அந்த வகையிலே இந்த அமைப்பை அருமையாக வழிநடத்துகின்ற இந்த அமைப்பை சேர்ந்த நண்பர்களை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த துறையை சேர்ந்தவர்கள் ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு தங்களுடைய புது முயற்சிகளை தொடங்குவார்கள். இப்படி ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்களுக்கும் வெற்றி அளிக்கின்ற வகையிலே பொருளிலே உகாதி என்ற சொல் வந்துள்ளது என்பதை நாம் காணலாம். அதே நேரத்திலே சித்திரை மாதத்திலே சுத்த பாட்டிமை தினத்திலே வருவதுதான் இந்த உகாதி. ஆங்கில நாட்காட்டின்படி நாம் வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் மார்ச் மாத கடைசியிலே அல்லது ஏப்ரல் மாத முதல் வாரத்திலே வருவதுதான் உகாதி. உகாதி அல்லது சொன்னால் சேதி சிந்து என்று சொல்கிறார்கள், சேதி சந்து என்று சொல்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு மாநில வாரியாக பெயர்கள் தான் மாறுகிறது என்று சொன்னாலும் நம்முடைய இன மக்களை ஒற்றுமையின் கீழே அதி சகோதரத்துவ மனப்பான்மையிலே சமத்துவ மனப்பான்மையிலே ஒன்றாக இணைக்கின்ற ஒரு ஒப்பற்ற பண்டிகை தான் உகாதி. ஆகவே இந்த பண்டிகையை நாம் தமிழின் படி பங்குனி சித்திரை மாத வளர்ப்பிறை பிரதமை அன்று ரேவதி அடி என்றும்
சொல்லுக்கு தொடக்கம் என்றும் சொல். அதுதான் நான் முதல்ல சொன்ன ஆரம்பத்துல. எந்த ஒரு காரியத்தை நாம் தொடங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முதலிலே பிள்ளையார் சொல்லி போடுகின்ற ஒரு பண்டிகை தான் யுகாதி பண்டிகை என்பதை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் கர்நாடக மக்கள் யுகாதி பண்டிகை ஆண்டில் மிக முக்கியமாக கொண்டாட்டங்களிலே ஒன்றாக கருதப்படுகிறார்கள் என்பது நம்முடைய ஐயா ரெட்டி சாகர் ஐயாவுக்கு நல்லாவே தெரியும். ஆந்திராவில் இதை ஒரு விழாவா ஒரு மாதம் முழுக்க அற்புதமாக இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இது சமூகங்களை ஒன்றிணைக்கின்ற பண்டிகையாக மட்டுமல்லாமல் நம்முடைய இன மக்களை யாரெல்லாம் எங்கெங்க இருக்காங்க, யாரெல்லாம் என்னென்ன வேலை செய்யறாங்க என்பதை அறிவதற்கும் தெரிவதற்கும் இந்த பண்டிகையானது ஒரு நம்மை இணைக்கின்ற பாலமாக அமைகிறது. உகாதி ஏன் கொண்டாடப்படுகிறது என்பது யாருக்காவது தெரியுமா? நம்ம திலீப் குமார் கேட்டோம்னா உடனே சொல்லிடுவாரு. இருந்தாலும் நானே சொல்றேன். உகாதியுடன் தொடர்புடைய சுவாரஸ்யமான புராண கதைகளை நாம் கேள்விப்பட்டிருக்கோம். நீண்ட காலத்திற்கு முன்பு சோமாசுரன் என்கின்ற சக்தி வாய்ந்த அசுரன் பிரம்மாவிடமிருந்து வேதங்களை திருடி கடலினுடைய ஆழத்திலே மறைத்து வைத்தான். அவற்றை மீட்டெடுக்கத்தான் பிரம்மா விஷ்ணுவினுடைய உதவியை நாடினார். மீண்டும் நான் சொல்கிறேன், ஏன்னா சலசலப்பா பேசினீங்கன்னா நம்ம கதையை ஒழுங்கா கேட்க முடியாது. ஆகவே நீங்கள் எல்லாம் அமைதி காத்தால்தான் இந்த கதையினுடைய சிறப்பு நமக்கு தெரியும். நீண்ட காலத்துக்கு முன்பு சோமாசுரன் என்கின்ற சக்தி வாய்ந்த அசுரன் பிரம்மாவிடமிருந்து வேதங்களை திருடி கடலினுடைய ஆழத்தில் மறைத்து வைத்தான். அவற்றை மீட்டெடுக்க பிரம்மா விஷ்ணுவினுடைய உதவியை நாடினார். மத்ஸ்ய அவதாரம், அதாவது மீன் அவதாரம் எடுத்து விஷ்ணு கடலில் மூழ்கி சோமா மகாசுரனை வென்று வேதங்களை பிரம்மாவிடமிருந்து திருப்பி அனுப்பினார் என்பதுதான் ஒரு ஐதீக கதை. அதை தொடர்ந்து பிரம்ம தேவர் உலகை படைக்க தொடங்கினார் என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த நாள் உலகத்தினுடைய தொடக்கத்தை குறிக்கும் வகையிலே யுகாதியாக கொண்டாடப்படுகிறது. மற்றொரு புராண கதையை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உகாதி என்பது தற்பொழுது யுகமான கலியுகத்தினுடைய தொடக்கத்தை குறிக்கிறது என்றும் அது கிருஷ்ணர் பூமியை விட்டு பிரிந்த போது தொடங்கியது என்றும் கூறப்படுகிறது. எனவே உகாதி எப்படி பார்த்தாலும் யுகத்தினுடைய தொடக்கமாக இந்த யுகாதியானது கொண்டாடப்படுகிறது. இப்படி நாம் ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே செல்ல இன்றைக்கு இனமானது இந்தியாவிலே ஒரு வலுவான இனமாக இந்த தெலுங்கர் இனம் இருந்து கொண்டிருக்கிறது. நம் பிரிவுகள் நமக்குள்ளே இருக்கலாம், ஆனால் மொழியை வைத்து பார்க்கின்ற பொழுது மொழியிலே நாம் உயர்ந்திருக்கிறோம். படித்தவர்கள், பண்பாளர்கள், அறிஞர்கள், அரசியல்வாதிகள் எல்லோருமே இந்த இனத்திலே இருக்கிறார்கள். இருந்தாலும் நாம் இவரை எப்படி பார்ப்பது, இவரை பார்த்தால் இவர் என்ன சொல்லுவார் என்று நம்முடைய தயக்கம் காட்டுவதனால் நாம் பின்னே தள்ளப்பட்டிருக்கிறோம். மனோகர் நாயுடை வைத்துக் கொண்டு சென்றால் அவர் யாரையுமே அரவணைத்து செல்வதிலே அவருக்கு நிகர் அவர்தான். யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டார். அது சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் அதை ஏற்று நடத்தக்கூடிய ஒரே தலைமையின் கீழ் நாம் வருவோம் என்று சொன்னால் நம் இன மக்களை யாராலும் வெல்ல முடியாது என்பதை இந்திய தலைவருக்கு சொல்லி நம் இனம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லாரும் ஒன்றுபட வேண்டும். ஒன்றுபட்டு இங்கே எப்படி இந்த விழாவை சிறப்பாக ஹரிகுமார் நாயுடு நடத்தினாரோ அதே போல ஒவ்வொரு பகுதியாக இதை போன்ற விழாக்களை நடத்துவதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய இன மக்களுக்கு நல்ல ஒரு காரியமாக அந்த கல்யாண வைபவம் நிகழ்ச்சியை ஏதோ இனங்களிலெல்லாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய இன மக்களுக்கு நாம் வரனை வாங்கி தருவதிலே அம்மாவும் சரி அப்பாவும் சரி முனைப்போடு செயல்படுவதோடு மட்டுமல்லாமல் இதை போன்ற விழாக்களுக்கு அவர்களையும் அழைத்து வந்து இளைஞர்களை ஒருங்கிணைக்கின்ற பொறுப்பை நீங்கள் செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடு பேச்சுக்களை இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக ஆம்பூசி மகாவிஷ்ணு சேவா சங்கத்தினுடைய நிறுவனர் மனிதாகுமார் பட்னாளர் மரியாதைக்குரிய எங்களது வழிகாட்டி ஸ்ரீமான் E.S. ஜெய்சங்கர் நாயுடு அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறேன்.
கிருஷ்ணார்ப்பணம். அனைவருக்கும் யுகாதி திருநாள் நல்வாழ்த்துக்கள். நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற அருமை தம்பி ஹரிக்குமார், சுந்தர்ராஜ், சிட்டிபாபு உள்பட அவர்களுடைய அந்த குழுவை பாராட்டுவதிலே மிக்க பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். மேடையிலே வீற்றிருக்கின்ற அனைவரும் ஒவ்வொரு துறையிலே சாதனையாளர்கள். ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்வதற்காக நேரம் இங்கே இல்லை. அதற்கு முன்னால் அவரே அனைவரையும் அறிமுகம் செய்து விட்டார். எல்லாரும் நிதி கொடுக்கணும். எதுக்காக நான் இந்த நிதியை கொடுத்து தொடங்கி வைக்கிறேன்னா, இது RSS பாணி. எல்லாம் நிதி கொடுக்கணும். ஏன்னா ஹரிக்குமார் நாளைக்கு ஒரு 2 வருஷத்துக்கு பின்னால் ஹரிக்குமார் எங்க இருக்கிறான்னு தேவைக்கூடாது. பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது ஒரு பெரிய சாபக்கேடு. வருவாங்க, மேடையில கூப்பிட்டா எல்லாரும் அலங்காரமா உட்கார்ந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் அதற்கு பின்னால் அந்த கஷ்டங்களை எல்லாம் அனுபவிப்பவர்கள், அதை ஏற்பாடு செய்தவர்கள் ஏதோ ஒரு வேகத்தின் காரணமாக அவர்கள் ஏற்பாடு செய்து விட்டார்கள். ஆகையால் அவர்கள் வீணாக போகக்கூடாது. அதனால் என்னாலே முடிந்த ஒரு சிறு நிதியை வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ஓ கட்சி ஈரோடு இடைத்தேர்தலில் என்ற நமது வேட்பாளர் திரு முனியாளர் அவர்களை பேசலாம். இல்லைன்னா பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் అక్క చెల్ల అందరికీ నమస్కారం. திருப்பத்தூர் மாவட்ட கௌரவ நாயுடுகள் சங்கத்தின் சார்பிலே எழுச்சியோடு நடைபெறுகின்ற தெலுங்கு ஒருங்கிணைப்பு திறமை முன்னிட்டு உராதி திருவிழா. இந்த உராதி திருவிழாவிற்கு வரவேற்புரை ஆற்றிருக்கக்கூடிய அருமை தம்பி ஹரிக்குமார் நாயுடு அவர்களே, இந்த வரலாற்றை சிறப்புமிக்க பாலாறு தென்பெண்ணை இந்த நதிக்கரையிலே பரவலாக வியாபித்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது கௌரவ நாயுடு சங்கங்களை கலாச்சார பண்பாடு ரீதியாக ஒன்றிணைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்கக்கூடிய ஜி.என். சீனிவாச நாயுடு உள்ளிட்ட மேடையில் இருக்கக்கூடிய நம் இனத்தின் சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே உபாதி தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு தமிழகத்திலே பார்த்தீங்களா பாழ்பட்டு போயிட்டு இருக்கிறோம். இந்த இனத்தை காப்பதற்கென்று யார் இருக்கிறார்? காக்க வேண்டியவங்க காத்தார்களா என்பது முக்கியம் அல்ல, காப்பாற்றப்பட்டிருக்கிறோமா என்பது முக்கியம். இப்பொழுதாவது நாம் சுதாரித்துக் கொள்ளவில்லை என்றால் நாம் இன்னும் கீழே போய்விடுவோம் என்பதற்காகத்தான் இது போன்ற கூட்டங்களின் மூலமாக அட்லீஸ்ட் 500 பேர் இங்க வந்திருக்கீங்க, 600 பேர் வந்திருக்கீங்கன்னா 5 பேருக்காச்சும் அந்த செய்திகள் சென்று சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. 85ல டாக்டர் கலைஞர் வரும்பொழுது இந்த இனத்துக்கு எதுவுமே செய்ய முடியலையே என்று பிற்பட்டோர் நலத்துறை மூலமாக பிற்பட்டோர் ஆணையத்தை அமைத்து அம்பாசங்கர் என்ற ஒரு IAS அதிகாரியை அதற்கு தலைவராக போட்டு அந்த அம்பாசங்கர் கமிஷன் ஆரம்பிச்சாங்க. அது 89ல் ஒரு அறிக்கையை கொடுத்தது. அந்த அறிக்கை வந்துட்டு அம்பாசங்கர் என்பவரே ஒரு வன்னியர். அந்த வன்னியர் தயாரித்த அறிக்கைகள் அத்தனையும் அவர்கள் ஜாதிக்கு மட்டும்தான்
கடப்பாடாக உள்ளது. மற்ற ஜாதிகள் அதை புறக்கணித்து விட்டன, அந்த ஜாதிகளுக்கு அங்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படவில்லை என்று டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சியின் பொழுது அந்த நிலை உதாசீனப்படுத்தப்பட்டு அம்பாசங்கர் கமிஷன் கலைக்கப்பட்டது. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு ஹைகோர்ட்ல போட்ட கேஸ் ரெண்டு என்ன சொல்லிடுச்சு, எந்த விதமான தரவுகளுக்கும் இந்த அம்பாசங்கர் கமிஷன். என் பெயர் எஸ் சித்திபாபு. இந்து கல்வி சங்கத்தில் 37 ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவன். தற்போது என்னுடைய வயது 81. என்னை விட சிறியவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய பெரியவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை சொல்லிக்கொண்டு இந்த இனிய நேரத்திலே எல்லா விழாவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த இனிய நேரத்திலே திருப்பத்தூர் தவற பலிதா நாயுடு சங்கத்திற்கு என்னுடைய அன்பளிப்பாக 1001 ரூபாய் அளிக்க விரும்புகிறேன். మన కులం భాష చూడకండి, దయచేసి ఇప్పుడు చేయొద్దు పెట్టుకుంటా. మన కులం సంబంధించిన వాళ్ళకి ఇవ్వండి, మన కులం సంబంధించిన వాళ్ళకి ఇవ్వండి, మంచోడా చూడండి, ఎందుకు గొడవ పెట్టకండి. తర్వాత ఇంకొక పాయింట్, అన్నదమ్ముల దగ్గర దయచేసి యాకాలం ఉంటున్నాం విరోధం పెట్టుకోకండి. అన్నదమ్ముల దగ్గర గొడవ పెట్టుకోకండి. అన్నదమ్ముల విరోధం మనకి మంచిది కాదు. అన్నదమ్ములు ఉంటేనే మన కులానికి బలం. అదే టైంలో ఇంట్లో ఉన్న ఆడబిడ్డలు మన చెల్లి అభిజల్లు వాళ్ళు కూడా గమనించండి. ఆడబిడ్డలు వచ్చి మన అమ్మగారికి పంటలు చేసి తర్వాత మీ దగ్గర ఉండేది 10 రూపాయలు ఉంటే ఇప్పుడు పెరుగుతున్నారు, ఇప్పుడు గుర్తున్నారు, దాన్ని పట్టుకోండి. 10 రూపాయలు ఉంటే తలా అనుకోండి. ఇంట్లో ఉన్న ఆడబిడ్డలకు తలా 30 రూపాయలు ఇవ్వండి. బిడ్డలు ఆడబిడ్డాలి, ఆడబిడ్డలు ఏమాల్సుకోండి. ఎందుకంటే ఆయన కడుపులో అడిగా 10 కోట్లు చదువు పెట్టుకున్నాడు. అడిగా నీకేం షేర్ కావాలి అడిగా పాపేసి 3 నిమిషాలు కాబట్టి మన కులాల గొడవ రాకుండా ఉండాలంటే ఆడబిడ్డలు చేయాల్సింది చేసేది. అదే టైంలో మొదపిల్లకాయలు అన్నదమ్ములతో అడ్జస్ట్ చేసుకుంది. చిన్న పోయేది అడ్డు తిరిగి పోయేది అంటే ఒకరితో అడ్జస్ట్ చేసి మన కులంతో కలిసి మాట్లాడుకోండి. కలిసి మాట్లాడితే మనకు ఒక ఐక్యత వస్తుంది. ఐక్యత వస్తే మనకు ఒక ప్రీతి ప్రేమ క్రియేట్ అవుతుంది. ప్రీతి ప్రేమ క్రియేట్ అయితే మనసు శాంతం అవుతుంది. మనసు శాంతం అయితే మనం బాగుంటాము. మన కులం நம்ம நாயக்கர்களுக்கு எந்த அமைச்சரும் இல்லை என்பதும் இதே தருணத்தில் இந்த கூட்டத்தில் சொன்னார். கண்டிப்பாக அந்த கருத்தை நான் மறுக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, கடந்த மாதம் திருமலை நாயக்கர் விழாவுக்கு சென்றிருந்தேன். அப்போது பல அமைப்புகள் கோரிக்கை வைத்தார்கள். என்ன கோரிக்கைனா, திருமலை நாயக்கர் அந்த கல்ச்சரை 22 வருஷமாக அந்த பகுதியில் உள்ள எம்எல்ஏக்களுக்கும் அமைச்சர்களுக்கும் கோரிக்கை வைத்தும் இதுவரை நிறைவேறவில்லை என்று கோரிக்கை வைத்தார்கள். அப்போதே நாங்கள் கூறினோம், அந்த கூட்டத்தில் கூறினேன், எங்கள் ஐயாவுக்கு அமைச்சர் ஏவாவிலிடம் நைனா அவர்களிடம் இந்த கோரிக்கை வைத்து கண்டிப்பாக வெண்கலை சிலை அமைத்து தருவோம் என்று அந்த கூட்டத்தில் கூறினோம். அதற்கு ஏற்ப 4 நாட்களுக்கு முன் சட்டசபையில் வெண்கல சிலையை தீர்மானத்தை போட்டு நிறைவேற்றியுள்ளார். இந்த தருணத்தில் உங்களுக்கு இந்த கூட்டத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சொன்னாரு, என்னிடம் 100 இளைஞர்களை கொடுங்கள், சமுதாயத்தை மாற்றி காமிக்கிறேன். அது ஒரு இளைஞரை நான் இன்னைக்கு பார்த்தேன். அது கட்டாயமா என்னோட சின்னவர் தான். ஐயா வாழ்த்துக்கள், அருமையா பேசுறீங்க, எக்ஸலன்ட் ஸ்பீச். சரிங்களா? ஆகவே நம்ம கிட்ட ஒண்ணே ஒண்ணு, ஒற்றுமை அப்படின்னு ஒண்ணு மட்டும் இருந்தா, சென்னையில டெல்லியும் நம்ம தான், சென்னையும் நம்ம தான், எல்லாமே நம்ம தான்.
நம்மால முடியாதது யாரால முடியாது, ஆனால் யாரால முடியாதது நம்மால் முடியும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி அருட்பேறு ஆற்றல் கருணையினால் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் உயர்ந்த புகழ் மெய்ஞான பெற்று மேல் நோக்கி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. டைம் ரொம்ப ஷார்ட் ஆயிடுச்சு, பசியோட உட்காந்துருக்காங்க. ఓకే, థ్యాంక్ యూ సార్. నేను పనిచేసిన కాంచీపురం డిస్టిక్ లో మన మనోహర్ సార్ ఎస్ఎంసీలు కూడా తెలుసున్నాం. దేవిపాకం ఒళ్ళూరుపాకం వాళ్ళంతా వచ్చి మా స్కూల్ అడ్మిషన్ చెప్పి నాయకర్ అంతా ఇస్తారు. నేను వేలూరులో ఉన్న కన్నుస్వామి నాయుడు పోయినప్పుడు కూడా నాయకర్ అని చెప్పినప్పుడు నేను కూడా ఆయన నాయకర్ అంటే గౌండర్ అంతా తెలుసుకోండి. నాయకర్కు 4-5 పేర్లు ఉంది. మా ఊర్లో వచ్చి గౌండర్ అంటారు, దిండివనం పోతే 1 year అంటారు. నేను పనిచేసిన జాగాలంటే అన్నగారు చెప్తారు, నాయకర్ అంతా చెప్తారు. మా పీటీఏ తలవర్ పేరు వచ్చి ఎత్తురాజు నాయకర్ అంతా పేరు. నేను దానివల్ల నాయకర్ అంటే ఆ మారిదా అనుకొని ఉంటుంది. అది కాదు, అనేకలదా తెలుస్తుంది. మన సదర్న్ డిస్ట్రిక్ట్ మధురై ఆ సైడ్ అంతా పోతుంది. మనం ఇప్పుడు తిరువళ్ళూరు డిస్ట్రిక్ట్, వేలూరు, తిరువళ్ళూరు ఈ మరి అడ్జసెంట్ ఆంధ్రప్రదేశ్ డిస్ట్రిక్ట్లో బలిజా అంటే తెలుస్తుంది. మా ఊర్లో అంతా కూడా కవరా అంటారు. కవరా అనేది బలిజా అనేది రెండు ఒకటిగా. యాజ్ ఏ టీచర్ ఎడ్యుకేషనలిస్ట్గా నేను ఏం చెప్తానంటే, మీరు కమ్యూనిటీలో రాసేప్పుడు కవరా అని రాయండి, GAVARA. కవరా అని రాయకూడదు. KS అంటే తిరువண்ணామలై డిస్ట్రిక్ట్లో అది ఎస్టీ షెడ్యూల్డ్ ట్రైబ్ అని వస్తుంది. కవరా అంటే K అని వేస్తే ఆ మరి కవరా అని లేకుండా గవరా అని వేసి BC సర్టిఫికేట్ తీసుకోండి. నెంబర్ 1. ఇంకోటి ఏం చెప్పబోతానంటే, నేను మీరు సెన్సస్ ఎత్తబోతారు. అన్ని పొలిటికల్ పార్టీ దే ఆర్ ఆస్కింగ్ సెన్సస్ జాతివారి కణకెడుపు ఎత్తుని చెప్తా ఉంటారు. గవర్నమెంట్ లో స్ట్రెస్ చేస్తారు, రూలింగ్ పార్టీ సెంట్రల్ పార్టీ ఎత్తారు. వేరే సమ్ డిస్ట్రిక్ట్ లో స్టేట్లు అంతా వచ్చి ఇండియాలోనే ఎత్తేసిన సెన్సస్ అంతా. మన తమిళనాడులో ఎత్తనంటారు. నాకేం తెలుసు, మన హరికుమార్ వచ్చి వాట్సాప్ లో పెట్టేప్పుడు ఇన్ని బలిజోళ్ళంతా తిరుపతి సంఘాన్ని ఉంటారు నాకు తెలుసు. నేను గుళ్ళు, గోపురాలు, కోటలు, చెరువులు అన్ని తవ్వించినటువంటి కులం ఏదైనా ఉందిరా అంటే అది మన కులం. ఈరోజు మనం వచ్చేసి రిజర్వేషన్స్ కోసం, ఎమ్మెల్యే సీట్ల కోసం అన్ని రాష్ట్రాల్లో, ఈ ఒక్క రాష్ట్రంలోనే కాదు అన్ని రాష్ట్రాల్లో ఇబ్బందులు పడుతున్నాం. కాబట్టి ఫస్ట్ ఏంటంటే మన కులానికి ఒక బలమైనటువంటి నినాదం కావాలా. ఆ నినాదం తెలంగాణ, తమిళనాడు, ఆంధ్ర, కర్ణాటక, కేరళలో ఉన్నటువంటి 50 మంది బలిజలంతా ఒక్కటే గర్జిస్తే ఢిల్లీ దాకా వినపడాలి. అది సో ఢిల్లీ దాకా వినపడాలంటే గలం బలంగా ఉండాలి. సో ఈడ మనం బలిజా అనే గట్టిగా చెప్పుకోలేకుండా ఉంటే స్టాలిన్కి ఏం తెలుస్తుంది, ఢిల్లీకి ఏం తెలుస్తుంది? సో స్టాలిన్కి తెలియాలా, ఢిల్లీకి తెలియాలా, ఏంద్రా బలిజా అంటే అవునా అని వాళ్ళు అనుకోవాలా. గొప్ప చరిత్ర మంది, ఆ చరిత్ర మన పిల్లలకి చెప్పడం లేదు. మనం ఈరోజు రాయల్ పీపుల్స్ ఫ్రంట్ అనేటువంటి ఒక సంస్థ స్థాపించాం. తమిళనాడులో మన ఇండ్ల పేర్లు అనేటువంటి వెళ్ళిపోయినాయి. నా పేరు ఏంద్రా అంటే తిరుమల శెట్టి రెడ్డి శేఖర్ రాయల్. మా ఇంటి పేరు తిరుమల శెట్టి. మధుర మీనాక్షి ఆలయం యొక్క గోడల పైన మా ఇంటి పేరు ఉండాలి. శ్రీకృష్ణదేవరాయల యొక్క రాజ బందస్తు కూటమి అనేటువంటి వాళ్ళ ఇళ్ల పేర్లు ఆ గోడ పైన ఉన్నాయి. ఇప్పుడు ఏం చేస్తామంటే తమిళనాడులో ఇళ్ల పేర్లు అనేది పెట్టుకోకుండా ఆ సంప్రదాయాన్ని పూర్తిగా త్యజించినారు. కాబట్టి ఆల్ నాయుడు అని చెప్పేసి అన్ని రకాల కులాలను కలిపి మన కులాన్ని పూర్తిగా తొక్కేసినారు. ఈరోజు ఆ సంప్రదాయానికి స్వస్తి పలికి మన బలిజ ఖ్యాతిని, విఖ్యాతిని ఈ ప్రపంచానికి తెలియచేయాలా అంటే మనం ఏం చెయ్యాలా? గుర్తుపెట్టుకోండి, తిండి ముఖ్యం కాదు. ఒక 10 నిమిషాలు కూర్చొని அத்தனை சகோதரர்களுக்கும் விவாதிகள் வாழ்த்துக்கள். அதாவது ஒரு தாய்மொழி எவ்வளோ முக்கியம் நிறைய பேர் பேசினாங்க. இப்போ நமக்கெல்லாம் ஒரு தாய்மொழி இருக்குது, தெலுங்கு தாய்மொழி. ஆனால் ரொம்ப காலமாக நம்ம இங்கே வாழ்ந்து தலைமுறையாக இந்த பக்கம் வாழ்ந்து இது தமிழ்நாடு ஆக மாறியதுனால, தமிழ் படித்ததுனால தெலுங்கு பேச முடியாமல் இருக்குது. சரளமாக வீட்டில் பேசுறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு இருக்கு. ஆக தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாகணும்.
அதுக்கு பாருங்க, இப்போ ஒரு மத்திய அரசாங்கம் ஒரு நல்ல ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதாவது அத்தனை பேருமே மும்மொழி திட்டத்தை பின்பற்ற வேண்டாம். தமிழ்நாட்டில் பிறந்தாலும் தமிழ் கட்டாயம் படிக்கணும், ஆங்கிலமும் படிக்கணும். அவன் விருப்பப்பட்ட தாய்மொழியை கட்டாயம் படிப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் அப்படின்னு புதிய கல்விக் கொள்கை சொல்றது. இப்ப இருக்க நம்ம அத்தனை பேருக்கு தெலுங்கு படிக்கணும், தெலுங்குல பேசுறேன் அப்படின்னு வருத்தம் இருக்கா இல்லையா? ஆக தெலுங்கு படிச்சாகணுமா இல்லையா? ஆக இந்த மாநாட்டில் இதெல்லாம் தீர்மானம் நிறைவேற்றுகின்ற பழக்கம் இருக்குமே, ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு நாம் தெரிவிக்கணும், நாங்கள்லாம் தெலுங்கு பேசுகிற ஆட்கள், எங்களுக்கு 3வது மொழியாக தெலுங்கு கற்றுக்கிறது, தெலுங்குல படிக்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் இந்த அரசாங்கம் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். இங்கே வழக்கறிஞர்கள் வந்திருக்கார், ஹைகோர்ட் வழக்கறிஞர், அவர் மூலமா கூட இது வழக்கா கூட கொடுக்கலாம். ஏன் நான் விருப்பப்படுற மொழியை படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு. அந்த உணர்வு இல்லை, பொறுப்பு கிடையாது, நம்முடைய சமுதாயம் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்ற எண்ணம் நம்மளுடைய கிடையாது. இதெல்லாம் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். நாங்கள்லாம் நிறைய பேசணும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் எடுத்துட்டு வந்தோம், ஆனால் அதை பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால என்னை தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். ஏதாவது தவறாக பேசிவிட்டால் என்னுடைய உரையை இப்போது முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இது ஒண்ணுதான் மிச்சம், சால்வை சாப்பாடு மட்டும் தான் மிச்சம், வேற ஒன்றும் ஜாதி இல்லை. హిందూ మతం, బలిజ కులం, కవర జాతి, తెలియగల జాతి, తనకేం కావాలని తెలిసి అంతవరకు సాధించుకునే జాతి. ఇతరుల గురించి ఎప్పుడు మనకి బాధ ఉండదు. కానీ వేదిక మీద ఉన్న పెద్దలకి, ఈడ మాట వినే మా బంధువులకి అందరికి కూడా నా వందనం. నేను ఈ కులంలో పుట్టినానని గర్వించేవాడిని. ఒక ఆయన చెప్పినాడు, ఉల్లికాయ అంత బలిజోడు ఉంటే ఊరిని కాల్చేస్తాడని, ఊరిని బతికిస్తాడు. ఒక పాలు అండా పాలికి సేమిరి, ఒక బలిజోడు ఉంటే చాలు. తెలివి, కానీ ఈ తెలివి ఉన్న దాని వల్లనే మనలో ఒకరొకరు పట్టుదల లేకుండా పోతాం. ఇప్పుడు ఆయన జయకుమార్ బాధపడ్డారు. బాధ ఏం లేదు, వాళ్ళ టైంకి అన్నం తినేవాళ్ళు, అది తప్పిపోయేటప్పుడు అది కూడా న్యాయమే. నాకు ఈ ప్రోగ్రాం పెట్టినప్పుడు ఒక మాట చెప్పాను, ముందు వెళకు పూజ పెట్టు, దీప పూజ. దీప పూజ మగోళ్ళు రారు, మగోళ్ళు విన్నా సుఖం లేదు. నేను ఎప్పుడు కూడా తల్లి వర్గంతో సంబంధించిన వాడిని. ఈ ఆడవాళ్ళు వింటేనే మనం డెవలప్ అవ్వగలుగుతాం. మనము ఇప్పుడు ముందుకి పోవాలన్నా, ఐక్యమత కావాలన్నా, ఏదన్నా సాధించాలన్నా ఇంట్లో ఆడమని చెప్పకుండా ఏ పని జరగదు. నేను మగోళ్ళ బట్టలు అమ్మను, ఆడోళ్ళకి చీరలు అమ్ముతాను. నేను జయించిన దానికి కారణం కూడా అది ఒక పెద్ద సీక్రెట్. వాళ్ళకి విశ్వాసం ఎక్కువ, మంచి, చాలా తెలివి ఎక్కువ. ఆడవాళ్ళు గాలించేస్తారు మనిషిని, వీడు మంచోడు చెడ్డోడు, వీటితో మాట్లాడచ్చు మాట్లాడకూడదు. నేను ఈరోజు ఇంత మాత్రం ఉండానంటే ముందు మా అమ్మ కారణం, తర్వాత నా భార్య కారణం, ఇప్పుడు నా కూతురు కారణం. దానివల్ల పోయినోళ్ళకి భాగ్యం లేదు, ఉన్నోళ్ళకి యోగం ఉంది. మన మాట చూడలేదు అంటే వాళ్ళకి కర్మ వెనుకునే అవకాశం లేదు. ఉన్నవాళ్ళు వినండి, గర్వించండి. మీరు బిచ్చాదిలు కాదు, లక్షాధిపతులు.
ధనవంతులు. పుట్టకలోనే చెప్పినారు బలిజ ఎవడంటే గోను వండు బలిజ, గుర్రాల మీద తిరిగిన వాడు. నాకు మా అమ్మ చెప్పింది, మా తాత కంచినిచ్చి ధర్మపురి అడవికి పోయి ఆ అడవిలో పట్టలు తెచ్చి మరసాయ, అప్పుడు డైస్ లేదు, ఆ పట్టలతో అది ఉడకపెట్టి నూలు సాయేస్తారు, మరసాయ. అప్పుడు మన వంశము వర్తక జీవనము. ఇప్పుడు బిజినెస్ అంతా ఇప్పుడు బిజినెస్ కామర్స్. మా పుట్టకలోనే మా మైండ్ చాలా ఫాస్ట్, క్యాల్కులేషన్ మైండ్ ఉండేవాడే బలిజవాడు. మాట వినయము. దాంట్లో మన ఇళ్ళు అందరింటికి పోయినా కూడా ఆ పూజ రూమ్ ఒకటి ఉంటుంది, అది ప్రత్యేకత. వారము వజ్యం అనేది పాటించేది మన ఆడవాళ్లే. ముందంతా మనకి తద్దిన ఒక పండగ ఉండేది, ఇప్పుడు అవన్నీ మర్చిపోయినారు. నాగ చతుర్థిని ఒకటి ఉండేది, మనకి ఎక్కువ పండగలు ఉండేవి. తిరుపత్తూరు బలిజ మీటింగు వాణియంబాడి, మారప్పట్టు, విజయశేష మహాల్లో చాలా గొప్పగా 500-600 జనంతో ఆడోళ్ళు కనీసంగా వచ్చి బాగా చక్కగా జరిగింది. దీంట్లో మన తిరుపతి రెడ్డి శేఖరాయలు జై బలిజా అని కేక పెట్టి నిద్రపోయిన బలిజోళ్ళు లేప కొట్టాడు. సేలం నుంచి జయకుమార్ స్వాములు వచ్చారు. ఈ ఆలోచన అంతా మన ఆంబూరు హరి ముందు నిలిచి అన్ని చేయబడింది. బలిజా తెగ చక్కగా కనిపిస్తా ఉంది. అందరికీ చాలా సంతోషం. ఎంత పెద్ద విషయాలు నడుస్తూ ఉండాలి, ఒక్కొక్క మాటలను అందంగా చెప్తా ఉండాలి. చోటు నిలబెట్టలేదు. లాస్ట్ 4 days బ్యాక్ నేను పనిచేసి చాలా నాకు నచ్చింది. ఎలాంటి నేను జాబ్ లో పుట్టింది తప్ప, మా అప్పుడు పుట్టింది తప్ప, లేదా ఈ జాబ్ లో ఉండి నేను పనిచేస్తే ఆ పని తప్ప ఇంకా నేను కాదు లేదుగానే ఇంటి మంచిగా ఇంటి ఎలా ఉండాలి. నాకు ఉండేటప్పుడు ఏమైంది తెలిసిన 30 ఏళ్ళు ముందుగా నా పీస్ని నేను బతకాల్సింది ఒకే దానికి. నేను 3 నాలుగు ఇంకా ఒక డాక్టర్ స్టాఫ్నెస్ ఒక డాక్టర్ నేను అడ్మినిస్ట్రేషన్ పెట్టా అది చెప్తాడు. బీసీ మొత్తం వేస్తారు. ఏమే కలిగిన ఒక బిడ్డ నాకు వెనకాల 5 ఏళ్ళ వెనకాల నా జాబ్ వచ్చింది. ఏమీ తెలియదు. ఏమన్నా ఈ రోజు అర్సీలో అడ్వాన్స్ గా పోతా ఉంది, అడ్మినిస్ట్రేషన్ అన్ని పోతా ఉంటారు. ఏమి తెలియకోండి ముందుగా పెట్టి ఎక్స్పీరియన్స్ లేని వాళ్ళంతా అక్కడ కూర్చుని జరుగుతూ ఉంటారు కదా, ఇన్ని పోతా ఉంటారు. నేను పడిన కట్టి నా పిల్లలు పడకూడదు, ఆ కోతల ఒక్కొక్కటి పడకూడదు. అక్కడ మీరంతా కలుస్తుంటే మీకు సాకి వారి లెక్క పెడతారు కదా, దానికి ముందు వచ్చింది అంట వారంలో అదిదా ముఖ్యం. వచ్చేవాళ్ళు కూర్చుని ఏం మాట్లాడతారని గమనించుకోవాలి. ఆ అమ్మ ఎంత ఆనందం, ఎంత మాట్లాడినారు. ఆ అమ్మ మరి మంచిగా కనిపెట్టాలి. వాళ్ళకంతా మనం సపోర్ట్గా ఉండి చేయాలనేసి ఇప్పుడు మేము మా సంఘం సార్లు ఆ అమ్మాయి మర్యాద చేస్తాము. ఈ అమ్మాయి ఏం బయటకు రాజు ఎప్పుడు ఉంటాడు మా సంఘం వచ్చేది పురుదుగా ఉందని అంతలాగా మర్యాద వేసి మనోహర్
కోయంబత్తూరు సైడ్ ఒక ఆయన కొంగు ఎంగిస్వామి నాయుడు అని ఒక ఆయన వచ్చారు. ఆయన వచ్చి అవినీతి నాయుడిగల సంఘం అని ఒకటి ఎత్తుకొచ్చి కర్షీలో మన బలిజా సంఘాన్ని పురుగు లేకుండా చేసేసారు. ఇప్పుడేదో మన పెద్దోళ్ళు పూర్వ జన్మన చేసిన పుణ్యం వల్ల ఈయన హరి అని ఆయన దీన్ని మొట్టమొదలుగా ఈ తిరుపతి జిల్లాలో ఏర్పాటు చేసినారు. బలిజా కులం అనేది ఇప్పుడు కాదు, ప్రపంచం పుట్టినప్పుడే ధర్మం, సత్యం, నిజస్థితిని బట్టి బతికిన వాళ్ళు ఆ మాట బతికి